ஐயா எங்களுக்கு வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்தாப்புல, அரசு வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்தாப்புல, ஏடிஎம்கே ஆட்சியில் பாத்ரூம் கட்டி கொடுத்தாப்புல. ஆனால் இப்போ ஆட்சி வந்தோட டிஎம்கே ஆட்சியில் வந்து அது உடச்சிட்டாங்க. அப்படி ரெண்டாவது வந்து கெட்டி தரணும்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாத்ரூம்பை உடச்சிட்டாங்க. திருப்பி அந்த பாத்ரூம்பை அவன் கெட்டி தர மட்டும் கெட்டி தரவே இது வரைக்கும் கெட்டி தரவே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அந்த 4 வருஷம் ஆச்சு. ஏன் கட்டி தரல? நீங்க போய் கேட்டீங்களா? நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டோம், கலெக்டருக்கு போல மனு கொடுத்தோம், பெரிய அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தோம், எத்தனை அதிகாரிகளுக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். அப்படியே கட்டி தரல. அது நாளைக்கு அடுத்த வாரம் வருது சொல்லிட்டு இருக்கப்பல ஒன்றும் கெட்டி தரல. அப்படியே பொம்பளை பிள்ளைக்கு போகிற ரொம்ப அசிங்கமா இருக்கு. கிருஷ்ணர் கோயிலிருந்து தண்ணி வருது. அப்போ வர கழிவு தண்ணி பூரா இந்த பாதையில் தான் வருது. நோய் நொடி அதிகமாக இருக்கு. பாதியில் தான் ராச வாய்க்காது கீழே விவசாயத்துக்கு தண்ணி போகிற இடம். பாதி வரும்போது அந்த தண்ணி பூராலே சாடுது, வீட்டுக்கு சாடுது. கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பாத்ரூம் வசதியும் இல்லை, கழிப்பறை வசதியும் இல்லை. நீங்க பார்த்து ஐயா நீங்க எங்க கழிவு தண்ணி இந்த வழி தான் வருது. இந்த கழிவு தண்ணி இந்த வழி வந்ததுனால நாங்களும் இந்த வழியாக தான் போறோம் வாரோம். எங்களுக்கு பாலம் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. மேல குடியானவங்க சம்சாரி பூராமே இந்த வழி தான் வாராக போறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்காங்க. எங்களுக்கு நல்ல முடிவை நீங்க பார்த்து சொல்லுங்க.